இது பரந்தாமன், இது நீதிமன்றங்கள் இந்த இதை கையில் எடுக்கிறது சரியா இருக்குமான்னு ஒரு கேள்வியிலேருந்து தொடங்குறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இது. தராசு ஷாம் சார் வந்து எழுப்பியிருக்கக்கூடிய அச்சமும் சரி, அது வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு அச்சத்தை எழுப்பியிருக்கிறாரு. அது மக்களோட பார்வை. ஆனால் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் வந்து இப்போ நீதிமன்றங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறதா இப்போ வியப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுது. அந்த ஆக்ட் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க கோர்ட்டில். Subsequently, either a particular portion of the act is struck down or the entire act itself strike out. அப்போ நாளைக்கு நாங்கள் சட்டமன்றம் எழுதி அனுப்புகிற அந்த சட்டத்தையோ பாராளுமன்றம் அனுப்புகிற சட்டத்தையோ எப்படி சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணலாம்? அப்போ நாங்கள் தானே பவர் அப்படின்னு பேசுகிறோம். இது வந்து இட்ஸ் எ மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அது ஒரு இது இருக்கு. இந்த தீர்ப்பு அப்படிங்கறத திமுக அல்லது திமுக தலைவர் இன்னைக்கு பாக்குறாரு. இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சார். ஒன்னு சட்டத்தின் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒன்னு அரசியலின் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயம். ஆஸ் எ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா என்னுடைய பார்வை முதல்ல இருக்குது அரசியலின் பார்வை. ஏன் அரசியல் பார்வைனா, சட்டத்துக்கு உட்பட்டு செய்யப்பட வேண்டும் என்றது நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அது எல்லா ஆளுநர்களும் கடந்த காலங்களில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, குறிப்பாக நரேந்திர மோடி வந்த பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய் வந்த பிறகு, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு தான் ஆளுநர்களை வந்து தங்களுடைய ஏஜென்ட்டுகளாக நியமிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷனுடைய அத்தாரிட்டியை அவங்க நியமிக்கலை. ஏன்னா இவங்க வில்சன் ஃபிரான்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க செயல்படணும். ஸோ மாநில அரசுகள் எது அவங்களுக்கு எதிர் ஆளுநர்கள் பற்றிய விமர்சனம் நீங்கள் ரொம்ப காலமாக வைக்கிறீங்களே. யூபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், யார் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக இல்லை. காங்கிரஸ் பேரியக்க ஆட்சிகள் இருக்கும்போது கூட ஆளுநர்கள் வந்து மத்திய அரசினுடைய இசைவுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஆனால் அடிப்படை உரிமைகளில் அரசியல் சாசன சட்டத்தில் ரொம்ப பிளாராக வந்து தப்பு செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஒரு சில வேற மாதிரி அரசியல் காரணங்களுக்காக சில விஷயங்கள் செய்திருக்கலாம் ஏற்கனவே. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பில்லை தூக்கி கிடப்பில் போடுறது, தேவையில்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது அரசியலாக பார்க்க போனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் தான் இவங்க வந்து விளக்கெண்ணையை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த ஆளுநர்களை வைத்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் பல வழக்குகள் போடப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மாநில அரசுகளின் சார்பாக. அந்த அரசுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கொள்கை உள்ள அரசுகள். நான் கேட்கிறேன், இதே வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசோ சரி அல்லது பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களும் சரி, ஏன் இந்த ஆளுநர்கள் வந்து மாநில அரசுகளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க? ஸோ அங்கே பொலிட்டிக்கல் கலரபிள் எக்ஸசைஸ் இருக்குது ஒரு பார்வை. இப்போ சட்டத்தின் பார்வையில் இவங்க ரெண்டு முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருக்கிறாங்க. இது பொதுமக்களுக்காக நம்ம சொல்லி ஆகணும். அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷ அதிகாரம். அவங்களுக்கு தே கேன் பாஸ் எனி டிகிரி ஆர் ஜட்ஜ்மெண்ட். இது ஒன்று. ஆர்டிகல் 200 அசெண்ட் த பில். இந்த 200 ஆர்டிகல் 200 படி கவர்னர் என்ன வேலை செய்யணும்ன்றத சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலனா, அப்போ அரசியல் சாசனத்தின்படி செய்ய வேண்டிய வேலை செய்யலனா, ஒரு தனிப்பட்ட குடிமகனுக்கோ இல்ல ஒரு அரசுக்கோ அதை செய்ய வைக்க சொல்லி டைரக்ஷன் கேட்கக்கூடிய பொறுப்பு அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ஒன் ஸ்மால் இன்ஸ்டன்ட் கேஸ் இல்ல சார். இது வந்து பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் த கான்டக்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்னர்ஸ் இன் இந்தியா. இந்த ஒரு சமீப காலங்களில் மாநில அரசுகள் இதை பார்க்குது. நீங்கள் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறத வந்து தராசு ஷாம் சார் சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆல் வி சே இஸ் தட் the governor must act with due deference to the settled conventions of the parliamentary democracy, respecting the will of the people expressed through the legislature as well as the elected government responsible to the people. இப்போ மக்களுடைய விருப்பத்துக்கு நீங்க ரோட் பிளாக்கரா இருக்காதீங்கங்கறாங்க. மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக நீங்க செயல்படாதீங்க சார். அண்ணல் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி டிபேட்ல கவர்னருக்கு ஒரு போஸ்ட் வேணுமா வேணாமான்னு சொல்ற ஒரு லென்த்தி ஆர்குமெண்ட்ல அட் பார்ட் டு த கன்க்ளூஷன் எங்க தெரியுமா வராங்க? இட்ஸ் an ornamental post. They have no authority. Aid and advice of the state council cabinet படி தான் பண்ண முடியும்னு சொல்ல வரும்போது, கவர்னர் வேணும்னு அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவங்களுடைய விருப்பத்தை வந்து
அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற நோக்கத்துக்காக தான் அம்பேத்கர் கவர்னருங்கிற ஒரு பொசிஷன் கொண்டாந்தார். ஆனா அம்பேத்கருக்கும் அந்த கவர்னர் ப்ரொவிஷன்ஸ் பத்தின அவருக்கு ஒரு ஐடியா கிடையாது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு கொஸ்டின் லெட் தி ஜஸ்டிஸ் கேன் எக்ஸ்பிளைன். அவர் உட்கார்ந்து பல ஜட்மெண்ட்ல கொடுத்திருக்காரு. ஐ ஹியர்பை ஸ்டக் டவுன் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு லெஜிஸ்லேச்சர் ஜட்மெண்ட் ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணி அனுப்புது, அது வந்து இட் இஸ் அல்ட்ரா வரைஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நம்ம ஜட்மெண்ட் கொடுக்குற மதியானது இது. அப்போ மட்டும் வந்து இஸ் த கோர்ட் இஸ் அகைன்ஸ்ட் தி பீப்பிள்ஸ் வில், இஸ் த கோர்ட் இஸ் அகைன்ஸ்ட் தி லெஜிஸ்லேச்சர், இஸ் த கோர்ட் இஸ் அகைன்ஸ்ட் தி பார்லிமெண்ட். அப்போ இட்ஸ் 3 டிஃபரண்ட் லேயர் சார். யார் எங்க தப்பு செய்றாங்கன்றத அத வந்து பேலன்சிங்கா பாக்குது சார். இஃப் சப்போஸ் இப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து அவர் என்ன சொல்றாரு, லெட் மீ கம்ப்ளீட். நான் சொல்றது இங்க the 3 parallel of legislature, executive and judiciary இப்போ லெஜிஸ்லேச்சர் கொடுக்குது சார். இது தப்பா சரியான்னு ஜுடிஷியரி போய் இதை வந்து we are testifying this சார். தென் வந்து ஜுடிஷியரி தப்பு பண்ணுது. ஜுடிஷியரி தப்பு பண்றத இப்போ ஒரு ஜட்ஜோட வீட்ல இந்த மாதிரி பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் எங்க வரும்? சோ will there being the judiciary என்றனால nobody can question them. It's come to the parliament to the impeachment. Okay. So it is all they வந்து 3 different layers, but they should not overlap. அப்போ justice like வலிநாயகம் இந்த கேஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உத்தரவை ஆளுநருக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கலாம்னு சொல்றாரு. வெரி குட் சார். ஃபைன். ரிமாண்ட் பத்தி சார் சொன்னார். வெரி குட். இது கூட நான் கூட வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே கூட நாங்க இதை நினைச்சோம். கோர்ட் கேன் டைரக்ட் த கவர்னர் டைரக்ட் பண்ணி நீங்க அசென்ட் கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த லெவல்ல தாண்டி வந்துட்டாங்க இவங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, why because சார் நீங்க 3 வருஷம் கடப்பல போடுறீங்க சார். 3 வருஷம் கடப்பல போட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பிரசிடென்ட் அனுப்புறீங்க, which the subject is not recovered to the assent of the president at all. பிரசிடென்ட்க்கு போக வேண்டிய சப்ஜெக்ட் அதை யார் முடிவு பண்ணனும்னு கேக்குறாரு. யாரு? அது ஆளுநர் முடிவு பண்ணுவார்ல. பிரசிடென்ட் போணுமா? ஆளுநர் முடிவு தப்பா இல்லையான்றது வந்து இப்ப ஜுடிஷியல் பிரிவுக்குள்ள வந்துட்டாரே. இப்போ once a time limit has been fixed போது சார் பேரறிவாளன் கேஸ்ல இது வந்து வந்துருச்சு சார். இப்போ நீங்க வந்து அது வந்து ஆர்டிகல் 162, இது ஆர்டிகல் 200. பட் ஆர்டிகல் 162 இருந்தாலும் பேரறிவாளன் கேஸ்லயே வந்து இதுக்கான ஒரு கம்பளத்தை விரிச்சாச்சு உச்சநீதிமன்றம். இப்போ நம்ம அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். இப்போ இது எங்க போய் முடியும்னா அடுத்தடுத்தவங்கல்ல இப்போ ஆளுநர்கள் வந்து இப்போ நம்ம இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து ஆளுநர் வந்து பிரசிடென்ட்க்கு அனாவசியமா அனுப்ப முடியாது. ஓகே ரைட். பிரசிடென்ட்க்கு அனாவசியமா அனுப்ப முடியாது. ஏதா அனுப்பலாம் அதையும் சொல்லிட்டாங்க. நீங்க அனுப்புறதா 3 மாசத்துல கூட அனுப்பணும். அசைன் கொடுத்தா 1 மாசம் கொடுக்கணும். அதனால வந்து இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மென்ட். தமிழ்நாடு எப்பவுமே வந்து இந்த உரிமைகளுக்காக போராடுதுங்கிறது வந்து நாம வந்து ரைட் ஃப்ரம் தி பிரிங்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் முதல் அமெண்ட்மென்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை வந்து வெற்றியாக பெருமிதமாக கொள்கிறார். ஓகே ரைட், பேசலாம். திரு ராமசாமி, இதுல வந்து ஒரு ஆளுநர் தன்னுடைய எல்லா நிலைகளையும் கடந்துட்டாருன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதா? ஏன்னா தீர்ப்பு அப்படிதான் சொல்லுது. இது வந்து இல்லீகல்னு சொல்றது மட்டும் இல்லாம அன்கான்ஸ்டிடியூஷனல், அவரை எல்லா விதத்திலையும் அது வந்து ஒரு ஆளுநருக்கு நேரடியாக விழுந்த ஒரு குட்டு அப்படிங்கிற விதமா ஷியாம் அதை சொல்றாரு. பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஒன்று வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்னதில் வந்து பரந்தாமன் அவர்கள் வேறுபட்டதாக சொன்னாங்க. நீதிபதி வந்து அவங்களுக்கு வேறுபடணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்ல, அவங்க சொன்னது இதுதான், 3 லெவலுக்கும் வேற வேற பொறுப்புகள் இருக்கு. இங்க நீதிமன்றம் அந்த பொறுப்பு எடுத்து செயல்பட தேவையில்லை. தவறு செய்திருக்கிறாருன்னு சுட்டி காட்டிய பின்னர் அவர் அந்த தவறை